பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எக்ஸோடஸ் 2:4. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்ன சம்பவிக்கும் என்கிற அந்த கேள்விக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் நன்மையானது உங்களுக்கு சம்பவிக்கும். மோசேயை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய பிறப்பே பட்டயத்திற்குரியது, அவனுடைய வாழ்க்கையே அழிவுக்குரியதாய் பிசாசு வைத்தான். ஆனால் கர்த்தர் மோசேயை மீட்டெடுத்தார். தேவனுடைய இரக்கம் அதை செய்தது. பாருங்கள், அந்த நாணல் பெட்டிக்குள்ளே மோசே கடந்து வந்து அந்த பெட்டிக்குள்ளே அவன் காணப்பட்ட பொழுது இனி என்ன சம்பவிக்கும் என்கிற அச்சத்துக்கும் பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்குகிறார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, நீங்கள் என்ன சம்பவிக்கும், என் வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன நடக்கும், எப்படியெல்லாம் நடக்கும், இந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் அங்கலாய்ப்பு மாறட்டும். இந்த குழந்தையை குறித்து அவனுடைய சகோதரி தூரத்திலே நின்று கொண்டு என் தம்பிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அங்கலாய்ப்பு இருந்தது. ஆனால் அடுத்து நடந்த 2 காரியங்களை இந்த காலவெளியிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்று, இப்பொழுது இந்த பெட்டிக்குள் இருக்கிறதான இந்த மோசே அடுத்து அவன் வருகிற இடம், தன்னை யார் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ அந்த இடத்திற்கே கர்த்தர் இரக்கத்தை உண்டு பண்ணி மோசேயை கொண்டு வருகிறார். இந்த நாணல் பெட்டி பார்வோனுடைய குமாரத்தியின் கையில் அது வருகிறது. அந்த பெட்டி கையில் வந்த உடனே இப்பொழுது தமக்கை யோசிக்கிறாள், ஐயோ, இவள்தானே அழிப்பதற்காக எத்தனம் பண்ணினவள், இவள்தானே அழிப்பதற்காக ஆயத்தம் பண்ணினவள், இவள் கையிலேயே இந்த பெட்டி போகிறதே. இல்லை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நான் அழிக்கப்பட வேண்டும், என் சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள், என் வீட்டில், என் வேலையில், நான் கூட பழகிற இடத்துல, அங்குதானே நான் அழிக்கப்பட போகிறேன். இல்லை, நீங்கள் இங்கே தனிமையில் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா பெட்டிக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த பெட்டி வேறு ஒன்றுமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் சபை என்கிற பெட்டிக்குள் நீங்கள் காணப்படுகிறீர்கள். காணப்படுகிற உங்களை எதுவும் தொட முடியாது. அடுத்து உங்களுக்கு சம்பவிக்க போகிறது தேவனுடைய நன்மையே. இதை உங்கள் மனதில் ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். என்ன சம்பவிக்கும் என்கிற கேள்விக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் நன்மையானது தான் சம்பவிக்கும். எங்கு சம்பவிக்கும்? சத்துருக்களின் மத்தியிலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை உண்டாக்கி தருவார். ஆமேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அது மாத்திரமல்ல, மோசே சத்துருவின் கூடாரத்தில் வளர்ந்தது மாத்திரமல்ல, அவனுடைய தாயே அவனுக்கு பால் கொடுக்கும்படியாக, அந்த பால் கொடுப்பதற்கு சம்பளமும் கொடுக்கும்படியாக கர்த்தர் ஏற்பாடு செய்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிரயாசங்கள் ஒன்றுமே வீண் போகாது. நீங்கள் பெட்டிக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பெட்டியே உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஒரே விசுவாசம், இந்த பெட்டிக்குள் மாத்திரம் பத்திரமாயிருங்கள். அந்த பெட்டி என்ன? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பிசினும் கீழும் அந்த பெட்டியை காப்பாற்றும். 1, இயேசுவின் இரத்தம். 2, ஆண்டவருடைய அபிஷேகம். இந்த அபிஷேகமும் இரத்தமும் உங்களோட இருக்கிற வரைக்கும் சத்துருக்கள் மத்தியில் இருக்கலாம், சூழ்நிலைகள் பாதகமான இடத்துல இருக்கலாம், அந்த இடத்திலும் தேவனுடைய இரக்கம், காட்ஸ் மர்சி, உங்களை அங்கேயே வைக்காது, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். மோசே ஒரு பக்கம் வளருகிறான், இன்னொரு பக்கம் அவனுக்கானது ஆயத்தமாக்கப்படுகிறது. அவன் இப்பொழுது குழந்தையாக அல்ல, அவன் வளருகிறான். வளர 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 கர்த்தர் மோசேக்கானதை ஏற்பாடு செய்தார். அதே தேவன் உங்களுக்கும் இந்த காலவேளையில் உங்களுக்கானதை ஏற்பாடு செய்திருக்கிறார். பயமில்லாமல், அச்சமில்லாமல் முன்னோக்கி செல்லுங்கள். உங்கள் கைகளை பிடித்திருக்கிற கர்த்தர் தடைகளை நீக்கி உங்களுக்கு முன் செல்லுகிறார். ராஜா
முன்னணியிலிருந்து உங்களை நடத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் நீர் கொடுத்த ரேமாவின்படி என்ன சம்பவிக்கும் என்கிற கேள்விக்கு நீர் கொடுத்த நன்மையானது சம்பவிக்கும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து, சத்துருக்களின் மத்தியில் இருக்கிறேனே, துன்பப்படுத்துவர்கள் மத்தியில் இருக்கிறேனே, வேதனைப்படுத்துவர்கள் மத்தியில் இருக்கிறேனே, எனக்கு என்ன நடக்கும் என்று யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இவருடைய கண்கள் சூழ்நிலைகளை அல்ல, இரக்கத்தை கொடுக்கிற உம்மை நோக்கி பார்க்க எங்கள் தேவன் உதவி செய்யும். எங்கள் தேவன் உதவி செய்யும். இவர்கள் இரக்கத்தை மாத்திரமே பிடித்து கொண்டு இந்த பெட்டிக்குள்ளே மாத்திரம் தங்களை உறுதியாய் வைத்துக்கொள்ள உதவி செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய இரக்கம் உங்களை நடத்துவதாக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.